ஹோண்டா சிட்டி பெட்ரோல் வேரியண்ட் காரில் ஏசி கூலிங் வரலன்னு சொல்லி கஸ்டமர் வீடியோ பார்த்து நம்ம கேரேஜுக்கு எடுத்து வந்தாங்க. ஃப்ரண்ட் பம்பர் அடிபட்டு இருந்துச்சு. அதனால் ஃப்ரண்ட் பம்பரை கழட்டி செக் பண்ணி பார்த்ததில் ஏசி கண்டென்சரும் ஏசி கண்டென்சர்லேருந்து கூலிங் ஆயில் போகிற ஓஸும் வந்து டேமேஜ் ஆகிருந்துச்சு. இது ரெண்டும் டேமேஜ் ஆனதுனால தான் ஏசி கூலிங் ஃபுல்லாக வெளியில் போயிருந்துச்சு. அதனால் ப்ரெஷர் போட்டு செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ரெண்டும் ஹோல்ஸே பெருசாக இருந்துச்சு. அதனால் வேக்கம் வந்து நிற்கலை. இந்த மாதிரி வேக்கம் நிற்காமல் இருந்தனால தான் ஏசி கேஸ் வந்து நிற்கலை. அடிபட்டதுனால ஏசி கண்டென்சரும் ஏசி ஓஸும் வந்து டேமேஜ் ஆகிருந்துச்சு. அதனால் ரெண்டுமே வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ரெண்டுமே கலட்டிட்டு லோக்கலில் எங்கேயுமே கேட்டு பார்த்தேன், மதுரையில் எங்கேயுமே வந்து கிடைக்கல. அதனால் ஏசி கண்டென்சரையும் ஏசி ஓஸுமே கஸ்டமர்கிட்ட கொடுத்து கஸ்டமர் வாங்கிட்டு வர சொன்னோம். ஏசி ஓஸ் வந்து மதுரையில் லோக்கல் சந்தையில் வாங்கிட்டு வந்துட்டாங்க. கண்டென்சரை வந்து அலுமினியம் வெல்டு பண்ணி நீட்டாக கொண்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி கண்டென்சர் ஓஸையும் மாட்டிட்டு ஏசி கண்டென்சரையும் நல்லா நீட்டாக மாட்டிட்டு வேக்கம் போட்டு செக் பண்ணி பார்த்தோம். ஏன்னா நம்ம உடனே வந்து ஏசி கேஸ் வந்து ஃபுல் பண்ணக்கூடாது, பழசோ புதுசோ. ஏன்னா ஒரு ஓரிங்கில் ஏசி கேஸ் லீக் ஆனாலும் எல்லா கேஸும் வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால் ஒரு 2 மணி நேரம் நல்லா வேக்கம் போட்டு நல்லா ஏர் நிற்க விட்டதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தோம். ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம அடிபட்டிருந்தாலும் இதுன்னு ஏசியும் கிடையாது. ஒரு ரேடியேட்டர் தண்ணி லீக்கோ இன்னும் ஒரு நாய் குறுக்க வந்தாலும் சின்ன ஒரு பள்ளம் மேலே விட்டாலும் தயவுசெய்து லோக்கல் ஒர்க் ஷாப் வந்து செக் பண்ணி பார்த்துருங்க. இவங்க வந்து நம்ம சென்னையிலேருந்து நம்ம ஒர்க் ஷாப்க்கு எடுத்து வந்தாங்க. ஒரே நாள் நீட்டாக பண்ணி கொடுத்தோம். வேக்கம் போட்டு நல்லா நின்றதுக்கப்புறம் ஏசி கேஸ் ஃபுல் பண்ணிவிட்டு வண்டி நல்லா ஒரு 10-15 கிலோமீட்டர் ஓட்டி பார்த்துட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்தோம். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. கார் சம்மந்தப்பட்ட நியூஸ் NK மோட்டார்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.